ஏசி எங்களுக்கு நான் எப்பவுமே பதில் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் சொன்னேன், சிஎம் அண்ணன் ஸ்டாலின் என்கிட்ட பேசினாருன்னு. அதுலேயும் அவரே இதுக்கான பதிலும் சொல்லிட்டாரு. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்தியன் கம்யூனிஸ்ட்டும் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணிடுவோம். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் முடிவு பண்ணிடுவோம். நேர்காணல் போயிட்டுருக்கு. வெகு விரைவில் உங்களையும் அழைப்போம். வெகு விரைவில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து நாம் வந்து மாபெரும் வெற்றியோட 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் சொன்னேன், வெகு விரைவில் நம்ம வந்து முடிவெடுத்து எல்லோரும் களத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது தேர்தலுக்கு நாங்கள் பணியாற்றுவது. எனவே களத்திற்கு சென்று மக்களுக்காக அவங்கவுங்க தொகுதியில் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை சந்திக்கணும். எனவே வெகு விரைவில் களத்துக்கு செல்லணும்னு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். வெகு விரைவில் நாம் அனைவரும் களத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் நடிகை குறித்து பேசுறது சர்ச்சையாக இருக்குது. அதுவும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அது பேசுது மன்னிப்பு கேட்டாலும் சர்ச்சையாக இருக்குது. நீங்கள் ஒரு பெண்ணாக எப்படி பார்க்குறீங்க? அது அந்த கருத்தை இல்லை, அவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டமே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. நான் வந்துங்க, நான் ஒரு பெண். அதனால் நிச்சயமாக அது எந்த பெண்ணாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த வார்த்தைகளை அவங்க குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்க. இதை அப்படி அவங்கள அந்த கேள்வியை கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன், யாராக இருக்கட்டும். அதனால் வந்து பெண்களை இழிவுபடுத்துவதை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கணும். அது நடிகைகளாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களை இழிவுபடுத்துவதை இதோடு நிறுத்திக்கணும். இல்லை என்றால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த பெண் சக்திகளை ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் கண்டனத்தையும் பெண்கள் சார்பாக நான் முன்னெடுப்பேன். இதில் எந்த மாற்று